ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃபைசான். இன்றைக்கி வந்து நம்ம அலெக்சாண்டர் த கிரேட், இந்த ஃபேமஸ் க்ரீக் பெர்ஷியன் கிங்கை தான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா born on July 20th, அப்ராக்சிமேட் July 20 or 21st, 356 BC மேசிடோனியன்ற ஊரில் கிரீஸில் பிறந்திருக்காங்க. ஃபாதர்ஸ் நேம் வந்து கிங் ஃபிலிப் டூவும், அப்புறம் மதர்ஸ் நேம் ஒலிம்பியாஸ், பிரின்சஸ் ஆஃப் எபிரோட் அவங்களுக்கு பிறந்திருக்காங்க. ஸோ வந்து எங்கள் ஏஜ்லேயே வந்து அலெக்சாண்டர் பார்த்தீங்கன்னா அவரோட டியூட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டோட்டல் மூலியமாக தான் அவங்க வந்து ஃபிலோசஃபி, மெடிசன், பாலிடிக்ஸ் எல்லாமே வந்து 13 வயசுலேருந்து அவங்க கற்றுட்டு இருக்காங்க. அலெக்சாண்டர் தி கிரேட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் அது மட்டும் இல்லாமல் அவங்க 12 வயசுலேருந்து ஒரு வைல்டு ஹார்ஸ் வந்து அவங்க வளர்க்க ஆரம்பித்தாங்க. டேம்டு பிளாக் கலர் ஹார்ஸ். அதுதான் அவங்களோட வாரில் கடைசி வரைக்கும் அலெக்சாண்டர் கூட இருந்துச்சு. அலெக்சாண்டரோட எம்பையர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பால்கன்ஸ், யூரோப், எஜிப்ட், பெர்ஷியா, இந்தியா, ஏஷியாவில் பஞ்சாப் வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் ஸ்கொயர் மைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 40+ கண்ட்ரீஸை வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு 12 இயர்ஸ் தான் கிட்டத்தட்ட அவங்க ஒரு 32 வயசுலேயே வந்து அலெக்சாண்டர் த கிரேட் வந்து ஒரு ஃபீவரால் இறந்துட்டாங்க. ஸோ அவங்களோட கீ ரீஜன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரீஸு, ஆமாம், அப்புறம் வந்து ஏஷியாவில் வந்து ஏஷியா மீன் டர்க்கி, அதான் வந்து ஃபஸ்ட்டு கான்க்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பர்ஷியா, ஈரான், இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, டாமினேட் பண்ணியிருக்காங்க, ரூல் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் பஞ்சாப் வரைக்கும் வந்துருக்குறாங்க. ஸோ என்ன ரிலீஜன் பார்த்தீங்கன்னா க்ரீக் கல்ச்சர், லாங்குவேஜ், ஆர்கிடெக்சரு. ஸோ அவங்க எப்போ இறந்தாங்கன்னா June 10th, 323 BC பேபிலோனில் இறந்துட்டாங்க. 32 வயசுலேயே இறந்துட்டாங்க. ஒரு சிவியர் ஃபீவர், மலேரியா, டைஃபாய்டா, பாய்சனஸ் ஃபீவர்னு சொல்லிட்டு அவங்க இறந்துட்டாங்க. எதுவுமே சொல்லாமல் இறந்துட்டாங்க. அவங்க முடிஞ்சிட்டக்கப்புறம் அவங்க கிங்டமே ஃபுல்லாக ஃபாலன் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.